ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. பார்க்கடல்கிட்ட விஷமும் இருந்தது, அதற்கு ஒரு பெண்ணும் இருந்தது. பெண்ணை திருமாலுக்கு தந்தது, விஷத்தையோ சாமிக்கு தந்தது. இதற்கு என்ன காரணம்? ஒரு புலவர் சொல்கிறார், மேலாடையின்றி சபை புகுந்தால் இந்த மேதினியோர் நூல் 1000 படித்தாலும் என்னார், நுவல் பார்க்கடலோ மாலோன் அணிந்த பொன்னாடையை கண்டு மகளை தந்தே ஆளாலம் மீந்தது தோளாடை சுற்றும் மறந்தனக்கே. இந்த உலகத்தில் மேலாடையின்றி சரியான வஸ்திரம் இல்லாமல் யாரோ ஒரு கசங்கின வஸ்திரத்தோட சபை புகுந்தால், ஒரு பெரிய சபைக்கு போனால் அவனை அவன் கற்ற கல்விக்கு அங்கே யாரும் அவனை பார்க்க மாட்டாங்க. அவன் 1000 நூல் படித்தாலும் அவனை யாரும் பார்ப்பதில்லை. நூல் 1000 படித்தாலும் என்னார். அதுக்கு உதாரணம் சொல்கிறார். இந்த பார்க்கடல் என்ன பண்ணுச்சு, 2 பேரையும் பார்த்துச்சு, சிவனையும் பார்த்துச்சு, திருமாலையும் பார்த்துச்சு. சிவன் தோளாடையெல்லாம் கட்டி கொண்டு ஏதோ பிச்சை எடுத்து கொண்டு திரிவார் பிரம்ம கபாலத்தில். புலித்தோல் ஆனை தோல்லாம் கட்டி கொண்டு இருக்கார். அவர்கிட்ட ஒன்றும் காசு இல்லை. இந்த திருமாலை பார்த்துச்சு, காசு மணி மாலை, என்னென்னமோ நகை, கிரீடம், பெரிய கிரீடம், அதுபோல் கௌஸ்துபமணி மாலையெல்லாம் திருமால் போட்டிருக்காரு. அதனால் என்ன பண்ணிட்டு இந்த பார்க்கடலை அதோட மகளை கொடுத்துட்டு, லட்சுமியை கொடுத்துட்டு இந்த சிவனை பார்த்துச்சு. அவர்கிட்ட ஒன்றும் காசு இல்லையா, இந்த விஷத்தை வச்சுக்கணும் கொடுத்துட்டு, ஆளாள விஷத்தை அப்படின்னு அந்த புலவர் சொல்கிறார். அதை பற்றி இன்னொரு புலவர் சொன்னார், பொன்னோடு மணியும் உண்டானால் புலையனும் கிழங்கன் என்பான், தன்னையும் புகழ்ந்து கொள்வான், தகுதியில் மனமும் செய்வான், மன்னவராயிருந்த பேர்தான் மாறுற கெட்டாராயின், பின்னையும் யாரோ வென்றே பேசுவார் ஏசுவாரே. பொன்னோடு மணியும் உண்டானால், தங்க நகை, தங்கம், மணி, அது போல் நிறையா செல்வம் இருந்தால் புலையனும் கிழங்கன் என்பான். அந்த வெறும் கிடையனான புலையனை போய் என்னோட சொந்தக்காரன்னு சொல்லிப்பான்லாம். யார் காசு இருக்கிறவன், புலையன்ட்ட காசு இருந்தால் புலையன் என்னோட சொந்தக்காரன் இருப்பான் அப்படின்னு சொல்லிப்பான்லாம். தன்னையும் புகழ்ந்து கொள்வான், அந்த புலையன் அவனை புகழ்ந்துப்பான். தகுதியில் மனமும் செய்வான், மன்னரா இருந்த பேர்தான் மாறுற கெட்டாராயின். பெரிய பெரிய ராஜாவாக இருந்தவன் ஒரு நாள் ராஜாவாக இருந்தவன் இன்றைக்கி அவன்கிட்ட காசு இல்லைன்னா பின்னையும் யாரோ என்று இவன் யாருன்னு கேட்பான். தெருவில் அவன் போனான்னா, நேற்று ராஜாவாக இருந்திருப்பான், இன்றைக்கி அந்த ராஜா பதவி போயிட்டுனா அவன் தெருவில் போனான்னா இவன் யாரும்பான். பேசுவார் ஏசுவார், நேற்று நல்லா பேசினவன் இன்றைக்கி அவனை ஏசுவான். இன்னொரு புலவர் சொன்னார், குணம் இருந்தாலும் குலம் இருந்தாலும் கொழுந்தமிழின் மனம் இருந்தாலும் மதி இருந்தாலும் வலுத்திடு வங்கணம் இருந்தாலும் ஒரு காசும் பெறாது சிங்காரை பணம் இருந்தவர்க்கெல்லாம் அஞ்சலி பண்ணுவார். ஒருத்தவன்கிட்ட குணம் இருந்தால் என்ன, நல்ல குணம் உள்ளவனாக இருந்தால் என்ன, நல்ல குலத்தில் பிறந்தவனாக இருந்தால் என்ன, பெரிய புலவனா கொழுந்தமிழின் மனம் இருந்தாலும் என்ன, அவனுக்கு நிறையா அறிவு இருந்தால் என்ன, அதெல்லாம் இருந்தால் அது ஒரு காசுக்கும் பெறாது. கையில் நிறையா பணம் இருக்கா எல்லாரும் உன்னை கும்பிடுவாங்க அப்படிங்கிறாரு. இன்னொரு புலவர் சொன்னார், எத்தனை பொருளை வச்சுருந்தாலும் சூரியன் இருந்தாலும் அந்த பொருள் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஒரு ஒளி வேணும், அது தெரியணும்னா. அதுபோல் என்ன இருந்தாலும் காசு இருந்தால் தான் அது மற்றவங்களுக்கு தெரியுங்கிறாரு. கதிரவன் இல்லையேர் கண்ணீர் காண்பன மறையுமா போல், நிதியம் ஒன்றில்லையேல் யார்க்கும் நீதிமா ஞான போதம், துதிபெரு கீர்த்தியாண்மை சூழ்ச்சி மந்திரம் விசாரம் சதிர அபிமானம் எல்லாம்
தன்னிலே மறைந்து போமால். உன்கிட்ட நீதி இருந்தாலும் சரி, பெரிய ஞானம் இருந்தாலும் சரி, ஞான போதமெல்லாம் இருந்தாலும் சரி, பெரிய புகழ் இருந்தாலும் சரி, நீ பெரிய வீரனாக இருந்தாலும் சரி, நீ மந்திரம் கற்றவனாக இருந்தாலும் சரி, ஞான விசாரம் பண்ணக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் உனக்கு இருந்து ஒரு பயனும் இல்லை. உன்கிட்ட காசு இருக்கா? காசு இருந்தால் தான் இதெல்லாம் இருக்குன்னே உனக்கு தெரியும். இதெல்லாம் உன்கிட்ட இருக்குங்கிறதே மற்றவங்களுக்கு தெரியும். ஔவையார் சொன்னாங்க, கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லாரும் சென்றங்கு எதிர்கொள்வர். இல்லானை இல்லாலும் வேண்டாள், ஈன்ற தாய் வேண்டாள், செல்லாது அவன் வாயில் சொல். கையில் பணம் இல்லைன்னா அவன் யாரும் அவனை கண்டுக்க மாட்டார்கள். அதை சொல்கிறாங்க. கல்லானே ஆனாலும், அவனுக்கு ஒன்றுமே தெரியலனாலும், இப்போ பார்க்குறோம், இப்போ பிரத்யட்ச பிரமாணமாகவே உலகத்தில் பல பேர் சொற்பொழிவாளர்கள் இருக்காங்க, புலவர்கள்னு சொல்லி கொண்டு இருக்கார்கள். ஆனால் அவங்களுக்கு அங்கே போய் என்ன பேசுவான்னா, ஏதாவது மாமியார் மருமக சண்டை, அதுமாரி அவனோட பிரச்சனையெல்லாம் சொல்லுவானே ஒழிய அவனுக்கு ஒரு ஞான நூலோ ஏதோ தெரியாது. ஆனால் அவனை எல்லாருமே புகழ்வார்கள், அவனை மாரி பெரிய உண்டாம்பார்கள். அதான் கல்லானை ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லாரும் சென்றங்கு எதிர்கொள்வர். அவனுக்கு ஒன்றுமே அவனுக்கு தெரியலனாலும் அவனை போய் எதிர்கொள்வார்கள், வரவேற்பார்கள். இல்லானை இல்லாலும் வேண்டாள், கையில் காசு இல்லைன்னா அவனோட பத்தினி கூட அவனை மதிக்க மாட்டாள். ஈன்ற தாய் வேண்டாள், அவனோட தாய் கூட அவனை அன்போடு இருக்க மாட்டாள். செல்லாது அவன் வாயில் சொல், அவன் என்ன சொன்னாலும் அதை யாரும் கண்டுக்க மாட்டார்கள் அப்படின்னு பல புலவர்கள் சொல்லியிருக்கார்கள்.